காற்றோடு பேசும் மலராய் மலரோடு பேசத் துடிக்கும் நான். என்ன இது? இது ஜஸ்ட் உங்க நேம். ஏங்க, நான் லவ் பண்ற பொண்ணோட பேரை பச்சை குத்தி இருக்கேன். See? Hey! இதுக்கு முன்னாடி நான் வந்து கலெக்டர் வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த அம்மாவும் அந்த பொண்ணும் இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க என்கிட்ட. அதனால அவங்க கிட்ட பேசி பேசி அப்படியே இங்கிலீஷ் கத்துக்கிட்டேன். அவன் தாண்டா ஆளை வச்சு அடிச்சிருக்கான். யாரு? வேற யாருங்க, அந்த ஆண்டனி தான். இல்ல, பிராங்க் ஷோன்னு சொல்லி நாம பப்ளிக்க வச்சு அடிக்க வச்ச கோவத்துல அவன் ஆளுங்களை வச்சு என்ன அடிச்சிருக்கான். இதை பாடுறா மாப்பிள்ள, உங்க அக்கா அங்க போய் வேலைக்காரியா நடிச்சதுல மட்டும் ஒன்னும் இம்ப்ரெஸ் ஆகலடா. நான் வாங்கினேன் அடிய வச்சு அவகிட்ட நீ சிம்பத்தி ஓட்டு வாங்கியிருக்கல, அதான் முக்கிய காரணம். என் லவ் இத பாரு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்குன்னா அதுக்கு காரணமே நீங்க ரெண்டு பேர் தானே. கன்ஃபியூஷனா இருக்குடி. அவன் அங்கேயும் அவன் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்காம எங்க வந்து என்ன புலம்பிட்டு இருக்க? சட்டைய பிடிச்சு கேக்குறதெல்லாம் பெருசு இல்லடி. அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா வச்சு ஃப்ராடுன்னு ஒத்துக்க வச்சு அவங்க வாயாலேயே எல்லா உண்மையும் சொல்ல வைக்கணும். இரு. மலரா இந்த நேரத்துல கால் பண்றானா? கன்ஃபார்மா லவ்வா? சக்சஸ் ராமதி. ஹலோ. ஹலோ, நான் மலர் பேசுறேன். தெரியுதுங்க, சொல்லுங்க. அது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க, என்ன பேசணும்? அது நாளைக்கு ஷூட்டிங்க பத்தி ஏதாவது பேசணுங்களா? அப்புறம் என்னங்க பேசணும்? அது உங்களை பத்தின நினைப்பாவே இருக்கு. எங்க பார்த்தாலும் உங்களை பாக்குற மாதிரியே இருக்கா. என்னங்க அப்படியா? எங்க உங்களை நினைச்சா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுங்க. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? என்ன நினைச்சு தூக்கம் வர மாட்டேங்குதா? எங்க இதெல்லாம் நம்பலாமா வேண்டாமா? ஒண்ணுமே புரியல எனக்கு. ஐயோ, நம்புங்க. எங்க வீட்டு வேலைக்காரி அவரு இன்னைக்கு இத பண்ணாரு அன்னைக்கு அத பண்ணாருன்னு அவங்க சொன்னதுலயே நான் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிட்டேங்க. அதுவும் அந்த அவரு நீங்க தானே தெரிஞ்சதும் அது மட்டும் இல்லங்க, எனக்காக நீங்க அப்படியெல்லாம் வேற வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. அதான் அதான் உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட் கொடுத்து ஒரு gift கொடுக்கலான்னு தோணுதுங்க. கிஃப்டாங்க? என்ன கிஃப்ட்டுங்க? நாளைக்கு என் வீட்டுக்கு விருந்துக்கு வாங்க, அப்போ நான் உங்களுக்கு அந்த gift கொடுக்கறேன். வீட்டுக்கா? ஏங்க, சும்மா சொல்லாதீங்க. என்கிட்ட நீங்க சும்மா விளையாடுற மாதிரி இருக்கு. எனக்கு தெரியும் என்ன பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இப்ப திடீர்னு வீட்டுக்கு வாங்க gift தர போறேன்னு சொல்றீங்கன்னா சத்தியமா என்னால நம்பவே முடியலங்க. ஏங்க இப்படி நம்பவே மாட்டேங்கிறீங்க? இத்தனை நாள் நான் உங்களை புரிஞ்சுக்காமலே இருந்துட்டேன். இப்பதானே எல்லாமே புரியுது. புரியும் போது எல்லாமே மாறதான் செய்யும். மாற்றம் ஒன்று தானே மாறாதது. ஆமாங்க. அப்போ நீங்க கண்டிப்பா
காலையில வீட்டுக்கு வந்துருங்க. டிஃபன் நம்ம வீட்ல தான் உங்களுக்கு. ஐயோ, வீட்டுக்கா? அங்க அக்கா இருப்பாளே, நாம போனா ஏதாச்சும் பேசி சொதப்பிடுவாளே. ஆ, என்னங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? என் வீட்டுக்கு விருந்துக்கு வரதுல உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஆ, ஆனா எதுக்குங்க வீட்ல எல்லாம்? வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் தேவையில்லாம ரொம்ப கஷ்டம் தானே. அதெல்லாம் வேணாங்க, வீட்ல எல்லாம் வேணாம். ஐயோ கஷ்டமா? நீங்க என் வீட்டுக்கு வரதுல யாருக்குங்க கஷ்டம்? இல்ல இல்ல, ஆக்சுவலி விருந்துனா நிறைய சமைக்கணும். அப்படியே வீட்ல அதெல்லாம் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லங்க. அதுக்கு தானே அவங்க சம்பளம் வாங்குறாங்க. அதெல்லாம் அவங்க கஷ்டமா நினைக்க மாட்டாங்க. நீங்க வாங்க. ம்? ச்சே. இல்லங்க, அப்படி இல்ல. இவ்ளோ சொல்லியும் நீங்க வரலனா அப்போ நீங்க என்ன நம்பல தானே? ஐயோ, அப்படி இல்லங்க. அப்படி இல்லனா வாங்க. நீங்க எப்போ வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன். நீங்க மட்டும் வரலனா நான் எப்பவும் உங்களோட பேசவே மாட்டேன் சொல்லிட்டேன். ஐயோ, இருங்க 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 இருங்க, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. கண்டிப்பா நான் வந்துருவேன். ஓகே, நான் வச்சிடுறேன். வைக்கணுமா? இன்னும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருக்கலாமே, நான் சும்மா வெட்டியா தான் இருக்கேன். நீங்க வீட்டுக்கு வாங்க, நிறைய பேசுவோம். ஓகேங்க, குட் நைட்டுங்க, ஸ்வீட் ட்ரீம்ஸுங்க. ஹலோ, வச்சிட்டா. ஐயோ யக்கா, கிரேட் 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 ராமதீனி. அடியே என்ன படுத்தாத, வெளிய கொஞ்சம் சுத்தாத, அழகே நெஞ்ச சுத்தாத, இழுக்கிற மனம் சத. அடியே என்ன படுத்தாத, வெளிய கொஞ்சம் சுத்தாத, அழகே என்ன சுத்தாத, இழுக்கிற மனம் சத. நேத்து இந்த நேரம் ஒண்ணு தெரியாதே, இனி ஒண்ணு விட்டு தூரம் போக முடியாதே. கொஞ்சம் கெட்டு போறேன், என்ன நீயும் திருத்தாதே, மனம் திருந்தாதே. உன் கண்ணு பேசுது ஓயாம, அத நின்னு கேட்கிற போகாம, நீ வீசு சிரிப்பா பார்க்காம, போகும் பொண்ணுக்கெல்லாம் போறாம. உன் கண்ணு பேசுது ஓயாம, அத நின்னு கேட்கிற போகாம, நீ வீசு சிரிப்பா பார்க்காம, போகும் பொண்ணுக்கெல்லாம் போறாம. யாகியே 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 யாகியே. உழைச்சு போறேன், ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு. ரொம்ப கெஞ்சு கேக்குறேன், பாவம் கொஞ்சம் பாரு. போனா போகட்டும், ஒரு ஃப்ரெண்ட பழகி பாரு. லாஸ்டா பிரேக்கப் இருக்குது, ஓகே சொல்லி பாரு. பாரு பாரு, நீ என்ன கொஞ்சம் பாரு பாரு பாரு, உன்னை ஃபாலோ பண்ணி பாரு பாரு பாரு, உன் மனச கொடுத்து பாரு. உனக்கு உனக்கா நான் வாழ பழக போறேன். அடியே என்ன படுத்தாத, வெளிய கொஞ்சம் சுத்தாத, அழகே நெஞ்ச சுத்தாத, இழுக்கிற மனசுத. அடியே என்ன படுத்தாத, வெளிய கொஞ்சம் சுத்தாத, அழகே நெஞ்ச சுத்தாத, இழுக்கிற மனசுத. ஏய், நீ என்னடி பண்ற? அவன் கிட்ட போய் நீ எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஆமா, அவனை எதுக்கு இப்ப நம்ம வீட்டுக்கு விருந்து கூப்பிட்ட? ஏய்,
எல்லாம் காரணமாதான். ஆ, நீ அவனோட அக்காக்கு போன் போட்டு எங்க வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வராங்க, அவங்களுக்கு நீங்க தான் சமைக்கணும், நாளைக்கு சீக்கிரமா வந்துருங்கன்னு வர சொல்லு. ஓஹோ, ஏய் புரிஞ்சிருச்சு, தோரே வர சொல்றேன். நான் 10-15 பேரை வேலைக்கு வச்சு ராணி மாதிரி வாழ வேண்டியவ, நான் வேலைக்காரியா போயிட்டு இருக்கேன். இன்னும் எத்தனை தியாகங்கள் செய்ய வேண்டியிருக்கோ. என்ன இப்ப எதுக்கு இந்த பொண்ணு கால் பண்றா? சொல்லுங்க அதித்திமா. ஆ ஆ, அக்கா, நாளைக்கு எங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க. அவங்களுக்கு ஸ்பெஷலா விருந்து கொடுக்கணும். அதான் இந்த நேரத்துலயே உங்களுக்கு கூப்பிட்டு சொல்லலான்னு. நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறீங்களா? வந்துடுறேன். இல்ல, உங்க வீட்டுக்கு யாரும் கெஸ்ட் வர மாட்டாங்களே, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இப்ப யார் வர போறாங்க? எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான்க்கா. எனக்கு தெரிஞ்சவங்களா? யாருமா? அவங்க ரொம்ப தெரிஞ்சவங்க. ஆனா இப்ப சொல்ல மாட்டேன், நாளைக்கு வாங்க சொல்றேன். சரி, ஓகே, வந்துடுறேன். நமக்கு தெரிஞ்சவங்க இவங்க வீட்டுக்கு விருந்தாளியா யார் வருவாங்க? ஹே, வரேன்னு சொல்லிட்டாங்க. வரட்டும், நாளைக்கு 2 பேரையும் ஒன்னா வர வச்சு என்ன பண்றேன்னு பாரு. ஏய், ஆமா, என்ன பண்ண போற? எதுவா இருந்தாலும் சொல்லிட்டு செய். நான் அதுக்கேத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணோம்ல. சொல்றேன். தட்ஸ் குட். முதல்ல அக்காவுக்கு ஃபோன் பண்ணி இந்த ஹாப்பி நியூஸ் சொல்லிடலாம். என்ன மதி, இந்த நேரத்துக்கு கூப்பிட்டுருக்க? என்ன விஷயம்? அக்கா, ஐயோ அக்கா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மலரி என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாக்கா. என்னது, லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாளா? லவ் சொல்லிட்டாளாடா? லவ்வ வந்து இன்னும் அவ ஸ்ட்ரைட்டா என்கிட்ட ஐ லவ் யூலாம் சொல்லல. ஆனா ஒரு மாதிரி லவ் பண்ற மாதிரி ரொம்ப சாஃப்டா பேசுனாங்கக்கா. என்னடா பேசுற? எப்படா மதி நீ புரியுற மாதிரி பேச போற? அது ஒண்ணு இல்லக்கா, இப்போ மலர் எனக்கு கால் பண்ணிருந்தாங்க. நீ பண்ண நல்லது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கணும், gift கொடுக்கணும், ஓ அப்படி இப்படின்னு செம்ம லவ்வபுல்லா பேசுனாங்கக்கா. செம்ம ஃபீல் ஆயிடுச்சு அதுல. அப்படியா? அது எனக்கு என்னமோ கன்ஃபார்மா என் மேல அவளுக்கு ஃபீலிங்ஸ் வந்துருச்சோன்னு எனக்கு தோணுதுக்கா. ஏ, வந்துருடா, வந்துருச்சு, நம்பு. ஆ, சரி, வேற என்ன சொன்னா? அப்புறம் நாளைக்கு அவளோட வீட்டுக்கு என்ன விருந்துக்கு கூப்பிட்டுருக்கா. ஓஹோ, நீதான் அந்த கெஸ்டா? இப்பதான் அந்த அதித்தி பொண்ணு போன் பண்ணுச்சு. போன் பண்ணி நாளைக்கு கெஸ்ட் வராங்க, சீக்கிரம் வாங்க, விருந்து சமைக்கணும்னு சொன்னான். அப்போ உனக்கு தானா அது?